இவர் வந்து திமுகவில் பேச்சாளர், திமுகவில் பயிற்சி எடுத்தவர். அதால இவர் ஃப்ளூவெண்டா பேச கற்றுனுக்கிறாரு. அதால சார் நீங்கள் குறுக்க நெடுக்க ஓடணும் சார். ஒரே இடத்துல இருந்தால் எப்படி சார்? குறுக்க நெடுக்க ஓடினாதான் யார் அதை ஓடுறதுடே, யார் அதை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வரும் இல்லையா? சீமானுங்கிறாரு. சீமான் அந்த மனுஷன் ஏதோ ஜனங்களுக்கு கல் இறக்குறேன், மாடு மேய்க்கிறேன், அது மேய்க்கிறேன், இது மாதிரி ஜனங்களின் அடிப்படையான விஷயங்களை நோக்கி அவர் பயணப்பட்டு போகிறாரு. சும்மாவே உட்காந்துங்கன்னு இந்த ப்ரெஸ்ஸுக்கு இப்போ இவ்வளோ நிறைய ஏகப்பட்ட ப்ரெஸ்ஸுகள் வேறு வந்துடுச்சு. என்னத்தையாவது அவன் அந்த சீப் பண்ணிட்டு, யோ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு வாயா, அந்த டிவிக்காரன் 2 பிரேக்கிங் நியூஸ் போட்டான், நம்ம ஒன்றும் போடல அப்படின்னு கண்டிஷனில் அதுக்கு சரியாக இறை போடுகிறார் திருமாவளவன். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது சார். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா விஷயங்களிலும் அந்த விஷயத்துக்கார வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசி விடுங்களேன், அமெரிக்காவில் ஃபோன் வரப்போதா இவரா அம்ஜதில் நின்றுங்கன்னு அமெரிக்காவுக்கு பேசுறது. அந்த மாதிரி இவரா வாலண்டரியா எல்லாத்துலேயும் மூக்கு நடித்து தான் இருப்பதாக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார். இவர் சரி நம்மளை வந்து கேட்டால் பார்ப்போம்பா அப்படின்னு ஒரு பயிலும் கேட்க மாட்டான். அவனுக்கு தேவை கண்டென்ட், யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்போ எல்லாம் வந்து எல்லாம் பெருசாக போச்சு. கம்யூனிஸ்ட்டுகள் அது இது இந்த வைகோ பாவம் ஏதோ கத்தினிட்டு வந்தார். அவருக்கும் பாவம் வயசு ரொம்ப இதாகி போய் பேச முடியல அவரால். சீமான் இந்த பக்கம் அவர் ஏதோ வேலையை பார்த்துன்னு வர்றாரு. முன்னாடி அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதாவது அவர் என்னத்தையாவது பேசுவார், அவரும் இல்லை. இப்போ வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் திருமாவளவன் மட்டும்தான்.